எல்லா மக்களுமே இவ்வளோ ஒரு சின்ன வீட்டில் தான் இந்த பகுதிகளில் வாழ்றாங்க. இது வந்து அந்த சுனாமி ஏற்பட்ட நேரத்தில் மாற்று ஏற்பாடாக கொடுத்த வீடு. ஆமாம், இது நிரந்தர குடியிருப்புன்னு கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த குடியிருப்புக்கான நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கல. ஒரு ஒரு ஒப்படைப்பு சான்று, ஒப்படைப்பு பட்டா அந்த மாதிரி பட்டா எதுவும் இல்லை. எங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டான்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 17 கண்டிஷன்ஸோட இருக்குது. இப்போவுமே இந்த வீட்டோட மின்சார கட்டணம் இபி பில் வந்து நான் கலெக்டர் பேரில் தான் கட்டுறேன். எங்கள் நீங்கள் நினச்சா விற்கலாம் முடியாது இதை? இல்லை, இதை விற்க முடியாது, அடமானம் வைக்க முடியாது. இதுக்கு கீழே ஏதாவது கனிமவளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எந்தவித நஷ்டம் இல்லாமல் நாங்கள் காலி பண்ணி கொடுக்கணும். என் பிள்ளைக்கு இதை எழுதி வைக்க முடியாது, இது பரம்பரை சொத்துன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி 17 கண்டிஷன்ஸ் இருக்குது இதில். ஓகே. இன்னும் சொல்ல போனால் இது நாங்கள் சொந்த மண்ணில் ஒரு அகதி மாதிரி அப்படிதான் இருக்கும். ஏன்னா வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனையோ கஷ்டமோ நஷ்டமோ இருந்துக்கலாம், அவ்வளோதானே தவிர எந்த உரிமையும் கிடையாது. நாங்கள் போய் ஒரு வங்கியில் போய் ஒரு லோன் எடுக்க முடியாது. இந்த வீட்டை வச்சு எதுவுமே கேட்க முடியாது.